ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு FFT எல்லாரும் எப்படிங்க நல்லா இருப்பீங்க எனக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ப்ரோ லெவல் ட்ரிக்கு நீங்கள் பிக்சல்லே ப்ரோ லெவல் ட்ரிக்கு நம்ம இன்றைக்கி தான் போட்டிருக்கோம் அதையும் பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி நம்ம கைன்மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 செகண்ட் ஓகே ஃபஸ்ட்டு 4 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன் கட் அப்படின்னா ஸ்ப்ளிட்டு கட்டு அதாவது ஸ்ப்ளிட்டு கட் அப்படின்னா இது மட்டும் இருக்குது இந்த பார்ட் மட்டும் இப்போ நம்ம ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ண போகிறோம் ஓகே இந்த ஒரு பார்ட் இருக்குல்ல இந்த பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ண வரும் என்ன அனிமேஷன் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க அங்கே இதில் வந்து உங்களுக்கு கிளிப்பு அண்டு கிராஃபிக்ஸ்னு ஒன்று இருக்கும் கிளிப்பு கிராஃபிக்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க அந்த கிளிப்பு கிராஃபிக்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தந்துருப்பாங்க மேலே வந்து ஒரு ஸ்டோர் பட்டன் மாதிரி இருக்கா மேலே ஸ்டோர் அதை தந்தோடனே உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மேலே இங்கே அனிமேஷனு செலிப்ரேஷனு மாடர்ன் எல்லாமே இருக்கும் நம்ம இந்த இடத்துல ப்ரொமோஷனல் அப்படின்னு ஒன்று இருக்கா என்னது ப்ரொமோஷனல் ஒன்று இருக்குது அந்த ப்ரொமோஷனில் நீங்கள் தூக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சோசியல் லைக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சோசியல் லைக்ஸ் அந்த சோசியல் லைக்ஸை டவுன்லோட் பண்ணிங்க ஓகே ஆனது சோசியல் லைக்ஸை டவுன்லோடு பண்ணுங்கள் அதை தான் பார்த்தீங்கன்னா அது அனிமேஷனே இருக்குது ஓகே ஆனது சோசியல் இங்கே இருக்க சோசியல் லைக்ஸ்னு இருக்கா இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் இதை வந்து நீங்கள் நமக்கு தேவை யூடியூப் இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ப்ளே ஆகிட்டே இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா காமிக்கும் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குல்ல வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாடராக இருக்குல்ல பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஓகேப்பா என்னமோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்துச்சு எடிட்டிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா காட் லெவலாக இருக்கும் உண்மையிலே காட் லெவல் தானே இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டிப் நம்பர் 1 ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் அது வீடியோ ப்ளே ஆகிட்டே பார்ப்பீங்க சைடில் பார்த்தீங்கன்னா லைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஷோ பண்ணிட்டே இருக்கும் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வரும் அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மினிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுனா இப்போ நீங்கள் ஒரு வீடியோவில் லைக் அந்த ஆப்ஷன் நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ தான் மக்கள் லைக் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப்னு அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அது எப்படி பண்ணுறதுனா அதே லேயரில் இது டிப் நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் பட் நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய இந்த ஸ்டோர் இருக்குல்ல இந்த ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் ஐஸ் இருக்கும் அந்த ஸ்டோரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸ்டோரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வரும் இந்த இடத்துல நமக்கு ஐகான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகே வந்து ஐகான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த ஐகான்ஸை தந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா வரும் நமக்கு தேவை என்ன யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்னு லைக் அதுதானே இங்கே நிறைய இருக்கும் நமக்கு தேவையானதை மட்டும்தான் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் இது ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க 3D சோசியல் மீடியான்னு இருக்கா இதை டவுன்லோட் பண்ணுங்க அதுக்கப்புறம் எஸ்என்சிஎஸ் ஐக்கான்னு ஒன்று இருக்கா இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் எஸ்என்எல் பிக்சல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குமா இதையும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படியே மேலே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைக்கு சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி என்ன தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஏற்றி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஓகே நமக்கு இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்றியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா இந்த மொபைல் எப்படி இந்த கையால் மொபைல் வச்சு அந்த வீடியோக்குள் வருதுல்ல அதே இந்த டிப்ஸ் இன்றைக்கான டிப்ஸ்லேயே சொல்லுவோம் ஓகேவா அந்த எஸ்என்எஸ் பிக்சல்ஸ் நான் டவுன்லோட் பண்ணல இதில் சப்ஸ்கிரைப்னு இருக்கா இதை நம்ம பண்ணிட்டோம்னா சப்ஸ்கிரைப்னு மினிக்கிட்டே இருக்கும் ஓகேவா வீடியோ ஃபுல்லாக மினுக்கும் கைஸ் இங்கே பாருங்கள் நான் ஃபுல்லாக வச்சுட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தத்துக்கிட அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டிக்கிட்டே இருக்கும் இப்படி பண்ணுறனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் லைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே இருக்கும் 999 லைக் அப்படி வந்து வச்சிங்க அப்படின்னா ஓகேப்பா லைக் பண்ண சொல்கிறேன் எனக்கு வேலை இல்லைடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பாருங்க 999 மறுபடியும் பார்த்தீங்கன்னா 999 இந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னடா வேலை சரி லைக்கப் பண்ணுவாங்க ஓகே இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல எல்லாமே இங்கே தான் இருக்கும் இதை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க ஓகேவா இது டிப் நம்பர் 2 ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு ஓடினா தானே நல்லாயிருக்கும் அது எப்படி நான் வந்து சொல்கிறேன் இப்போ லேயர் கொடுங்க லேயரில் இங்கே ஸ்டிக்கர்னு இருக்குது அந்த ஸ்டிக்கரில் நீங்கள் அதே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் தரும் இதெல்லாம் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு இருக்கா ஃப்ரேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க அந்த ஃப்ரேம்ஸ் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரும் நண்பா நம்ம ஃப்ரேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர வேண்டிய ஃப்ரேம் என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தந்திருப்பாங்க இதில் நம்ம சினிமாட்டிக் ஓப்பனிங்னு ஒன்று இருக்கா இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க சினிமாட்டிக் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு இருக்கா இதை ரெண்டையும் டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படி டவுன்லோட் பண்ண உங்களுக்கு கிடைக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தான் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க ஓகேவா அதை டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ சினிமாட்டிக் ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல அந்த சினிமாட்டிக் ஃப்ரேம்ஸில் லாஸ்ட்டாக ஒன்று இருக்கா லாஸ்ட்டாக 2.44 அதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஓகேவா இதை வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி
மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க ஓகேவா. இப்போ நான் வச்சதில் ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா இல்லைங்க இது வந்து மேலே தள்ளிட்டு இந்த மாதிரி இது மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இது ரொம்ப பெருசாக பண்ணிடுங்க, ரொம்ப பெருசாக பண்ணி கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுருங்க. நான் கீழே மட்டும் வச்சல வச்சுட்டு லேயரில் டெக்ஸ்ட்டில் நீங்கள் வந்து எழுதுங்க ஓகேவா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ் ஓகே, சும்மா அந்த மாதிரி ஏதாச்சும் எழுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டேன் ஓகேவா. அப்படி நான் எழுதிட்டு இதுக்கு வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எழுதிட்டேன். இதுக்கு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுருங்க ஓகேவா. இதை ஓரத்தில் வச்சுட்டு நீங்கள் இங்கே கீ ஃப்ரேம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து புது யூஸராக தான் தெரியாது. இந்த கீ ஃப்ரேம்னு ஒன்று இருக்கா, அந்த கீ ஃப்ரேமை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி இதை அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டே வாங்க. தள்ளுறதுமே அப்படியே தள்ளணும் ஓகேவா. இந்த ஒரு கோட்லேயே பார்த்தீங்கன்னா தள்ளணும். அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க ஓகே, இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க ஓகே. அப்படியே ஃபுல்லாக வந்து இப்படி தள்ளி 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 இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா முடிச்சிடணும் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரயில் பழம் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போவோம். நீங்கள் எந்த விதத்தில் அதை ஆட்டுறீங்களோ அந்த விதத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணோம், அப்புறம் இதாக பண்ணோம் ஓகே. அப்படியே முடிஞ்சிருச்சா. இதே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சொல்கிறீங்க அப்படியே ஓட விட்டீங்கன்னா வேறு லெவல் வெறித்தனமாக இருக்கும். இது டிப் நம்பர் 3. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4th டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இது காமிக்கிறேன். இப்போ லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரில் அதே டவுன்லோடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு 𝗏 இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுவேன். 𝗏 லிங்க்கு நம்ம ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தந்திருப்பாங்க. இதில் நமக்கு தேவை அதே ஐகான்ஸில் இங்கே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஸ்பெக்ட்ரன் அப்படின்னு இருக்குது. இந்த லைக் சப்ஸ்கிரைப் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க நண்பா, நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஆஹா, நம்ம வேலைப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து இந்த இதுதான் நண்பா ஓகே. அந்த இது இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிறது. இதில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த ஆடியோ ஸ்பெக்ட்ராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க ஓகே. இங்கே தான் இருக்கும், பட் நான் இங்கே தான் நண்பா பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இந்த நேம் சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுங்க. இது இல்லை க்ளோவிங் எஃபெக்ட் இல்லை, எரர் இல்லை, ஆடியோ ஸ்பெக்ட்ராப்டம்னு இருக்கா, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் ஓகேவா. ஆடியோ ஸ்பெக்ட்ராக்ட்ரம் அப்படின்னு நீங்கள் அதை இதில் நான் பார்த்துட்டு வரேன், அப்போ தானே உங்களுக்கு வீடியோ தெளிவாக புரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேவா. என்னது ஸ்பெஷல் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டோம்னா தெளிவாக சொல்லிடணும், எந்தெந்த எஃபெக்ட் எங்கே இருக்குன்னு தெளிவாக சொல்லிடணும். இதை நீங்கள் ஆட் பண்ணி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைங்க ஓகேவா. இந்த இடத்துல வச்சுட்டு இதை நீங்கள் பிளாக் கலரில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேவா. அப்போ நம்ம இப்போ நான் புளு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த புளுவை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளிடுங்க. தள்ளிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோவை ஆட் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக தெரியும் நண்பா ஓகேவா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸாக தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அது கரெக்டான விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டு தான் நண்பா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ ஆன் பண்ணிட்டேன். நம்ம லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நம்ம லோகோ வந்து இங்கே இடத்த ஆட் பண்ணி கரெக்டாக ரவுண்டு ஷேப்பு கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண வேண்டியதான் நண்பா ஓகேவா. கரெக்டாக நீங்கள் வந்து இப்போ எனக்கு டைம் இந்த வீடியோ இப்போ 8 நிமிஷம் போயிடுச்சு, நம்ம டக்குன்னு முடிக்கணும்ல, அதுக்காண்டி அப்படியே நான் ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இது கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிங்கன்னா வேறு லெவல் வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் நண்பா ஓகே. இது டிப் நம்பர் 4. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், லாஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ட்ரிக்ஸு. பட் நீங்கள் ஓல்டு யூஸர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நியூவாக இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஓகே, இப்படியே இப்போ நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருந்தீங்க. இப்போ டக்குன்னு இப்போ கேம் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான கிளிப்ஸ் எல்லாம் விழுகும் நண்பா. இப்போ நானே காமிக்கிறேன். டக்குன்னு ஒரு முக்கியமான கிளிப்ஸ் எல்லாம் விழுகுதுன்னா நம்மளால் உட்காந்து ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. கேம் விளாண்டுட்டு இருக்கிறப்ப ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஓகே. அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க நான் பார்க்குறேன் கரெக்டான கிளிப்ஸ் நமக்கு நல்லா கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு வந்து இந்த கிளிப்ஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு இது இருக்கா, நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேப்சர் மாதிரி தெரியுதா, அந்த கேப்சரை கிளிக் பண்ணுங்கள். அந்த கேப்சரில் இந்த கேப்சர் அண்டு சேவ் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை தந்துட்டிங்கன்னா இந்த கிளிப்பு உங்களோட கேலரியில் சேவ் ஆயிடும் ஓகேவா. இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நியூ யூஸராக இருந்தீங்கன்னா வேறு லெவல் ட்ரிக்ஸு ஓகேவா. ஃபஸ்ட்டு நான் 5 ட்ரிக்குமே 4 ட்ரிக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ சொன்ன ட்ரிக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான இடத்த இப்படி தான் கிளிக் பண்ணி எடுக்கிறாங்க. நீங்கள் என்ன இதாக இருந்தாலும் சரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற பதிலாக இப்படி வந்து கேப்சர் பண்ணிங்கன்னா கச்சிடி குவாலிட்டியாக கிடைக்கும். வீடியோவில் தான் வீடியோ பார்த்து ரொம்ப பாய் செய்யுங்க, அல்லது நடக்கும்.